நம்மளை ஆட்சி செஞ்சு மூன்றாவது வீரவாள தேவர் மதுரையில முகலாயர் எதிர்த்து சண்டை போடும்போது அவரு சமாதானம் பேசுவோம்னு சொல்லி ஒரு சதி செய்து அவரை கொன்று விட்டார்கள். அதன் பிறகு நான்காவது வல்லாளதேவன் தன்னுடைய ஆட்களை கூட்டிக்கிட்டு தன்னுடைய மக்களை கூட்டிக்கிட்டு பல பகுதிகளுக்கும் மேலூர் பகுதி அழகர்கோவில் பகுதி எல்லா பக்கமும் வந்தாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். காலையில இருந்து தொடர்ச்சியா பல வன்னியர்குல சத்திரிய சமூகத்தை சார்ந்த சொந்தங்கள் ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் பேசின ஒரு காணொலியை எடுத்து அனுப்பி இதற்காக நீங்க வரலாற்று ரீதியாக பதில் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்போடு கேட்டிருந்தாங்க. நாமும் அந்த காணொலியை பார்த்தோம். ஒரு ஊரை சார்ந்த பெரியவர்கள் பேசியிருக்காங்க. திரௌபதி இரண்டாம் பாகத்துடைய கதைக்களம் எங்கள் முன்னோரை பற்றியது. அதை தவறாக பார்த்தீங்கன்னா இயக்குனர் அவர்கள் எடுத்திருக்கிறாங்க. ஸோ அதனால அந்த திரைப்படத்தை தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, நம்ம அந்த இடத்துக்கே போகல. படத்தை பற்றிய எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பேசுற இடத்துக்கு நம்ம போகல. முதல்ல அவங்க சொல்லப்படுற வரலாறு உண்மையா, அதை தாண்டி உண்மையாகவே மூன்றாம் வீர வல்லால மகாராஜர் யாருன்றத நம் மக்களும் புரிஞ்சுக்கணும். இதை பார்க்கிற பொது சமூகத்தை சார்ந்தவர்களும் புரிந்து கொள்ளணும். முதல்ல வல்லாலப்பட்டி சமூக அந்த ஊரை சார்ந்த அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் வல்லால மகாராஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னோர் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா அதற்கான ஆதாரம், அதற்கான கல்வெட்டுகள், அதற்கான சில விஷயங்கள் ஏதாவது வச்சிருக்கீங்க அப்படின்னா மக்கள்கிட்ட சொல்லுங்க. இல்ல பார்த்தீங்கன்னா வழக்கு கொடுங்க. வழக்கு கொடுத்து குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் முன்னோரை இப்படியாப்பட்ட வேலையை செய்யறாங்க அப்படின்னு நீங்க பண்ணலாம். நாம என்ன கேள்வி கேட்கறோம்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருடங்களுக்கு முன்னாடி இருந்துதான் அந்த ஊரை சார்ந்த அந்த மக்கள் பார்த்தீங்கன்னா வல்லால மகாராஜனை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பம் முதலே நாம அந்த விஷயத்தை எதிர்த்து நம்மளுடைய சேனல்ல கூட காணொலியை பதிவு பண்ணிருக்கோம். நாம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, 700 வருடங்களாக திருவண்ணாமலை மண்ணுல திருவண்ணாமலை பகுதியை சார்ந்த பள்ளிக்கொண்டம்பட்டு மற்றும் சம்பந்தனூர் பகுதியை சார்ந்த வன்னியர்கள் தான் வீர வல்லால மகாராஜனுக்கு திதி கொடுத்துட்டு வராங்க. அதாவது மீச சரிச்சு முடியை பார்த்தீங்கன்னா மொட்டை அடிச்சு வீர வல்லால மகாராஜுடைய வாரிசுகள் நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் அவ்வளவு பெரிய ஒரு திதி காரியத்தை பண்ணிட்டு வராங்க. அந்த வல்லாலப்பட்டி பகுதியை சார்ந்த அந்த மக்கள் எத்தனை வருடங்களாக வீர வல்லால மகாராஜனுக்கு திதி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னு நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இதை தாண்டி வீர வல்லால மகாராஜனுக்கு மனைவிகள் இருந்தாங்க, மகன் கிடையாது. முதல்ல அந்த ஒரு வரலாற்று செய்தியே அவர்களுக்கு தெரியல. அதுல ஒரு பெரியவர் பேசுறாரு, 4ஆம் வீர வல்லால மகாராஜர் எங்களுக்கு சில வரலாறுகளை சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாரு. வரலாற்றுல 4ஆம் வீர வல்லால மகாராஜன் ஒருத்தர் கிடையவே கிடையாது. இல்லாத ஒருத்தர் எப்படி உங்க ஊருக்கு வந்தாரு, எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்க குடியமர்த்தினாரு, எப்படி பார்த்தீங்கன்னா அவர் இவங்க தான் முன்னோர் அப்படின்னு சொன்னாரு. சொல்லுங்க. இதை சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா படித்தவர்களுக்கு உங்க ஊர்ல யாருமே கிடையாதா, அதை உண்மை பொய்யா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் வெரிஃபிகேஷனே பண்ண மாட்டீங்களா? வரலாற்றுல சொல்லப்படாத பார்த்தீங்கன்னா ஒரு மன்னனை பற்றி நம்ம சொல்றோமே அப்படின்னு கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா தெரியாது. 4ஆம் வீர வல்லால மகாராஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புனைவு கதையில மட்டும்தான் பாண்டிமாதேவின்னு ஒரு புனைவு கதை, அந்த புனைவு கதையில மட்டும்தான் அவர் இருப்பாங்க. வரலாற்றுல பார்த்தீங்கன்னா அவரு கிடையவே கிடையாது. ஏன்னா 3ஆம் வீர வல்லால மகாராஜனுடைய மகனாக அந்த கதையில சொல்லியிருப்பாங்க. 3ஆம் வீர வல்லால மகாராஜனுடைய மகன் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் சிவபெருமான். புரியுதுங்களா? எந்த மனுஷனும் கிடையாது. அதுவும் சில வினாடிகள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீர வல்லால மகாராஜருடைய அரசியோட கையில பார்த்தீங்கன்னா நிப்பாரு. இதுதான் வரலாறு. திருவண்ணாமலையோடைய ஸ்தல புராணம் சொல்ற வரலாறு. அண்ணாமலையார் 700 வருஷமா தன்னுடைய தகப்பனுக்கு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கொண்டம்பட்டு கௌதம நதிக்கரையில திதி கொடுக்கிறாரு. திதி கொடுக்கும் போது பங்காளிகளா உட்கார்ந்து அண்ணாமலையாரோட அவர் எப்படி பார்த்தீங்கன்னா திதி கொடுக்கிறாரோ, திதி கொடுத்துட்டு நிக்கிறாரோ, அப்படி வன்னியர்கள் திதி கொடுத்து மீச சரிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான் வன்னியர்கள் 700 வருஷமா. யாருக்கு? தான் சொந்த பங்காளிக்கு, வீர வல்லால மகாராஜனுக்கு. 700 வருஷமா உட்கார்ந்துகிட்டு திதி கொடுத்துக்கிட்டு மீச சரிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற வன்னியர் சமூகம் பார்த்தீங்கன்னா முட்டாள் சமூகம் 4 வருஷத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டு வீர வல்லால மகாராஜா எங்களுடைய வம்சம் அப்படின்னு சொல்றீங்க. சிரிப்பா இல்லைங்களா? சொல்லுங்க பாக்கலாம். சிரிப்பா இல்லைங்களா?
இதை பற்றிய வந்து புரிதல் உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியலையா? ஒரு வரலாற்றை நீங்க கைய வைக்கிறீங்க அப்படின்னா அதோடைய பின்புலம் என்னன்னு வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியாதுங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் சமூகத்தை சார்ந்த யார் மீதும் வந்து வன்னியர்களுக்கு எந்த கோபமும் கிடையாது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் கேட்கிறேன், நான் என்னது இது சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளவு பெரிய முட்டாள் சமூகமாக வந்து நீங்க இருக்கீங்களா? உங்களை முட்டாள்களாக வந்து நினைச்சு உங்களை சுத்தி இருக்கிறவங்க வந்து உங்களை பயன்படுத்திக்கிறாங்களான்றது நீங்க யோசிக்கணும். 700 வருஷமா அண்ணாமலையார் திதி கொடுக்கிறாரு வீர வல்லாள மகாராஜருக்கு மகனாக. அவர் தான் வந்து வரலாற்று சொல்லப்படுனா 4ஆம் வீர வல்லாளன் அப்படின்னு சொல்லணும்னா அது அண்ணாமலையார தான் சொல்லணும். ஆனா அவர் தான் பையன். அவர் வந்தார வந்து உங்க ஊருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். வந்து உங்களை எல்லாம் குடியமர்த்தினாரு அண்ணாமலையாரு சிவபெருமானு. வல்லாள மகாராஜனே வந்து சில நொடிகள் தான் வந்து சிவபெருமான அண்ணாமலையார பார்த்ததா வரலாறு வந்து சொல்லுது. என்னது இது? என்ன ஜோக் பண்ணிட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். வீர வல்லாள மகாராஜனுக்கு பிறகு வந்து திருவண்ணாமலையை இன்னைக்கு வரைக்கும் ஆண்டுட்டு இருக்கிறது அண்ணாமலையார். மாசி மகத்துல வந்து அண்ணாமலையார் நேரா வந்து கிளம்பி போய் பள்ளிகொண்டம்பட்டுல தன்னுடைய தகப்பனுக்கு திதி கொடுப்பாரு. திதி கொடுத்துட்டு வந்து மேல ஏறும்போது வீர வல்லாள மகாராஜனுக்கு பெண் கொடுத்த வந்து சம்பந்தன் ஒரு வன்னியர்கள் அவருக்கு வந்து முறை செய்வாங்க, சம்பந்தம் கட்டுவாங்க. அதனாலதான் அவங்களுக்கு சம்பந்தனூர் அப்படின்ற ஊருக்கு பேரு சம்பந்தனூர் அப்படின்னு வச்சிருக்காங்க. அவங்க தான் சம்பந்தம் கட்டி அண்ணாமலையார வந்து கூட்டிட்டு வருவாங்க. எங்க? திருவண்ணாமலை கோயிலுக்கு மருமக புள்ளைய கூட்டிட்டு வருவாங்க. கூட்டிட்டு வந்து அண்ணாமலையார மறுநாள் வந்து பட்டாபிஷேகம் வந்து சூட்டுவாங்க. வரலாறு சொல்லுவாங்க அண்ணாமலையார் மட்டும்தான் அரசனாக வந்து அங்க ஆண்டுட்டு இருக்காருன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த வரலாற்றுக்கு பின்னாடி வந்து இருக்கிற கதையை யாருமே பேசுறது கிடையாது. ஆன்மீக ரீதியா இருக்கிற யாருமே பேசுறது கிடையாது, கிருபானந்த வாரியாரை தவிர. கிருபானந்த வாரியார் வந்து இந்த விஷயத்தை பத்தி பேசியிருப்பார். வல்லாள மகாராஜர் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்னு தெளிவா வந்து பேசியிருப்பாரு. வல்லாள ராஜா வன்னியர் மரபு, நம்மள படையாச்சி கவுண்டர்லாம் சொல்லுவாங்களா அந்த மரபு. அந்த மரபினர் எல்லாம் சேர்ந்து சுவாமி வந்து அங்கே அப்பாவுக்கு சார்த்தம் பண்ணி அவங்கெல்லாம் பட்டு கட்டிக்கணும் மேலதாளத்தோட கோயிலுக்கு இன்னைக்கு நடக்கும். என்னங்க நீங்க கொஞ்சம் கூட வந்து கூச்சமே இல்லாம வந்து இப்படியாப்பட்ட பொய்களை நம்பி வந்து இப்படியாப்பட்ட பேட்டிகளை கொடுக்குறீங்க. இதனால உங்கள் சமூகத்தின் மீது வந்து மற்ற சமூகங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வந்து தப்பான வந்து ஒரு அபிப்பிராயம் உருவாகும். 700 வருஷமா நாங்க திதி கொடுத்துட்டு இருக்கிறோம் ஏன் முன்னோருக்கு. என்னங்க நீங்க பண்றீங்க? அண்ணாமலையாருக்கு வந்து சம்பந்தம் கட்டுறது வன்னியர்களுக்கு. திருவண்ணாமலை வாங்க, திருவண்ணாமலை சுற்றி இருக்கிற அண்ணாமலையாருடைய வரலாறை பத்தி தெரிஞ்சுக்குங்க. மாசி மகத்துல அண்ணாமலையார் பள்ளி கொண்டம்பட்டுக்கு போறாரா இல்லையான்னு தெரிஞ்சுக்குங்க.